ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. இன்றைக்கு அபிராமி அந்தாதியோட 62வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். 61வது பாடல்ல நின்னை உள்ள வண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்து என்னை நீ ஆட்கொண்டாயே அப்படின்னு கருணாசாகரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி நீ என்னை ஆட்கொண்டவை அம்புலி காட்டி, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லி அம்புலி காட்டி என்னை எனக்காக நீ வந்து ஒன்றும் அறியாத நாயேனும் கீழ்ப்பட்டவனான என்னையும் நீ ஒரு பொருட்டாக வந்து என்னை நீ ஆண்டு கொண்டாயே. கருணை எப்படிப்பட்டதுன்னு சொன்னவர், அந்த கருணையினால நீ எப்பொழுதும் உன்னுடைய உருவத்தை எப்படி நான் நெஞ்சிலேயே சிந்தையிலேயே நிலை நிறுத்தி வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றார் அபிராமிப்பட்டர். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோ கனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே அப்படின்னு சொல்றார். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோ கனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே அப்படின்னு சொல்றாரு. இதுல முப்புறம் எரித்து சிவபெருமான சொல்றார். அவரோட அந்த நிகழ்ச்சிய நம்மளுக்கு எடுத்து சொல்லி அவர் கஜமுகாசுரனை அடக்கி அந்த யானை தோலை ஆடையாக உடுத்தி கொண்ட வரலாறை சொல்லி, அப்பேற்பட்ட சேவகன் அவனுடைய மெய் அடைய அப்படியே அம்பாள் இருக அப்படி தழுவி தன்னுடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகியாக இருக்கக்கூடியவளே, உன்னுடைய அந்த கனக செங்கை கோ கனக செங்கை கரும்பும் அப்படின்னு சொல்ற. அந்த கோ கனகனா தாமரை மலர் போன்ற அந்த கனகம் அப்படின்னு சொல்ற. அந்த தாமரை மலர் போன்ற சிறந்த கரத்தில் கரும்பினாலான வில்லு அம்பாள் வச்சுட்டு இருக்க. அந்த தங்கம், கனகம்னா தங்கம்னு சொல்லலாம். கோ கனக அப்படிங்கும் போது சிறந்த தாமரை மலர். அந்த தாமரை மலர் போன்ற அந்த கைகளில் கரும்பு வில்லை வைத்துக் கொண்டு 5 அம்புகள் மலர்கள் இல்லையா, அதை வைத்துக் கொண்டிருக்கின்றார் இல்லையா, அதை நான் எப்பொழுதும் என் சிந்தையில் வைத்துக் கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. இப்ப தங்கச்சிலை கொண்டு, தங்கச்சிலை அப்படின்னு தெரியும்னா, தங்கச்சிலைனால என்னது, சிவபெருமான் எதை வில்லா வச்சுட்டார் அப்படின்னு பார்த்தா மேரு இல்லையா. ஏன்னா அவர் அட்ட வீரர், 8 வீர செயல்கள், அந்த 8 வீரத்தலங்கள் அட்ட வீரத்தலங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு செயல் தான் இந்த திரிபுர சம்ஹாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவர் பார்த்து அது சிரித்ததுனாலேயே முப்புறங்களும் அழிந்தது அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் திருவதிகை வீரட்டத்தலம்னு சொல்லப்படுறது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். தாரகன், கமலாட்சன், வித்யுன்மாலி அப்படின்னு இரும்பு, வெள்ளி, தங்கம் அப்படின்னு 3 மதில் வச்ச கோட்டை. அந்த கோட்டைகளை கொண்டு அப்படியே நினைச்ச நேரத்துல பறக்கிறதுக்கு முடியும். எங்க போய் பறப்பா திடீர்னு ஒரு இடத்துல இறக்கி அங்க இருக்கிறவாளெல்லாம் துன்புறுத்துவா. இது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமான செயலா. இப்படிப்பட்ட கொடுமை செய்யறது அசுரர்கள் இல்லையா, அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மற்றவாளை கொடுமைப்படுத்துறதுன்னா. இப்போ இவர்கள் இவ்வளவு ஒரு கொடுமை பண்றதுனால இவர்களை எல்லாம் அழித்து எல்லாரையும் காக்கணும் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்றார் சொன்னோடனே, 3ம் ஒரே சமயத்துல ஒரே நேர்கோட்டுல பறக்கும் போது ஒரே ஒரு இதனால தான் அழிக்க முடியும். அப்பேற்பட்ட வீரம் வாய்ந்தவர் சிவபெருமான். அதனால அவர் என்ன பண்ணினாராம், மேருமலை அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கா நம்ம பார்த்தோம். அந்த தங்கம் அப்படின்னு சொன்னாலே, தங்க சிலை கொண்டு அப்படின்னு சொன்னாலே, சிலை அப்படின்னு சொன்னாலே தெரியும் எல்லாருக்குமே.
அந்த தங்க சிலை கொண்டு அப்படின்னு சொல்லும் போது தங்க மலையான அந்த மேரு மலையை வில்லாக, சிலை அப்படின்னா வில்லு, அந்த வில்லாக வச்சுண்டு அப்புறம் ஒரு ஒரு இதை வச்சு என்ன அம்பு யாரை வச்சுக்கிறாரு பாக்குறோம். நம்ம நம்ம அந்த உப்புறம் எடுத்த இதுல ரொம்ப உள்ள போகாட்டாலும் அவர் அவர் செய்த செயல், சூரியன் சந்திரனை தேர் சக்கரமா, பூமியே தேராக்கி இல்லையா, பிரம்மாவை குதிரை சாரதாக்கி, 4 வேதங்களை குதிரைகளாக்கி, அப்படியே அந்த தேரை வச்சுட்டு யாரு, விஷ்ணு அவரே அம்பா இருந்து கொண்டு அந்த அதுல அந்த ரதத்துல ஏறி மேரு மலையில வில்லா வச்சுட்டு அதுல போய் பண்ணினார் அப்படின்னு நம்ம கதை தெரியும் எல்லாருக்கும். இந்த தங்க மலை அது மேரு, அதுவே வில்லாக இருந்தால் கூட அந்த வில்லை தன் கையில் அவர் வைத்துக் கொண்டதுனாலதான் இந்த சம்ஹாரம் நிகழ்ந்ததா. அதனால மலையாகிய வில்லு தானாக அது அவருக்கு வெற்றி தேடி தரவில்லை. அதனால தான் தங்க சிலை கொண்டு அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன பண்றார், தங்க சிலை கொண்டுன்னா அவர் கையில அந்த மேருவ சிலையா வச்சின்றதுனாலதான் இந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு சொல்றார். அதனால அந்தாதி எப்படின்னா அரணம் பொருள் அப்படின்னு பார்த்துருக்குன்னா 51 அரணம் பொருள்னு பார்த்தோம் இல்லையா ஒரு பாடல். அதனாலதான் இவர் அந்த 3 அசுரர்களை அழிக்கிறதுக்கு தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து அந்த 3 புறங்களையும் அப்படியே ஏறி நின்று ஒரு பார்த்து இந்த வில்ல எடுத்து இப்படி வளைச்சு விட்டுறதுக்கு முன்னால ஒரு பார்த்து சிரிப்பு சிரித்தாராம். அதிலேயே இந்த 3 புறங்களும் அழிந்ததுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட வீரம் மிகுந்தவராக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் திரிபுர சம்ஹாரம் அப்படின்னா என்னதுன்னா, மனிதனுக்கு தன்னலம் அபிமானம் எல்லாம் தேவை, ஆனால் பிறருடைய அழிவுக்கு அது காரணமாக இருக்கக்கூடாது. அதைத்தான் திரிபுர சம்ஹாரத்தோட பொருளா நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு குடும்பம் மீது அப்படின்னு மட்டும் இல்ல, பொது நலமும் கொஞ்சம் வேணும். நம்ம நலமே மட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஏன்னா எல்லா உயிர்களும், உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நன்னா வாழணுங்கிறதா பிரார்த்தனையா பண்ணணும். மழை பெய்யறது எதுக்கு, தனக்காண்டி பெய்யறதா, உலகத்துல உள்ளவ எல்லாம் வாழணுங்கிறதுக்காண்டி தான். அப்போ பிறர் நலத்துக்காக தன்னலத்தை முற்றும் தியாகம் செய்தவாள்லாம் இருக்கா. அப்ப ஏற்பட்ட இது. அதனாலதான் அபிமானம் அப்படின்னு எதுன்னா, மூவரக்கர்கள் அவர்கள் கிட்ட இருந்த அபிமானத்தினாலதான் முப்புறங்களால உலகத்தையே துயருக்கு ஆளாக்கினாவா. அப்போ தன்னலம் இல்லாத யாரு இவர் உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி சிவபெருமான் அதை அழித்தார் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம கதை சொல்றோம் இல்லையா. அதனாலதான் திரிபுர சம்ஹாரத்தோட உட்கருத்தா சிவபெருமான் ஒப்பற்ற தன்னலமற்ற வீரம் மிகுந்த தெய்வம் அப்படின்னு சொல்ல, தியாகங்களின் ராஜா, தியாகராஜான்னு சொல்லப்படக்கூடியவர் அவர் அதனாலதான் அவர் என்ன வச்சுட்டு இருக்கார், நமக்கு எல்லா பூக்களையும் கொடுக்கிறார். அவருக்கு என்ன பண்ண, அவர் நம்மளுக்கு எல்லா உலகத்தை படைத்து எல்லாம் செய்தவர். சுடுகாட்டை அவருக்கு இருப்பிடமா வச்சுட்டு இருக்கார். சாதாரண இந்த பூவு வெள்ளை கலர்ல அந்த பூக்கிறது சின்ன அந்த பூவை தான் அவருக்கு இதை வச்சுட்டு இருக்காரு. ஊமத்தம் பூவு, அந்த பூவு, இந்த பூவுன்னு அதெல்லாம் அவருக்கு இதா இருக்கு. நமக்கு எந்த மலர்கள் வேண்டாமோ அந்த மலர்களை எல்லாம் அவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். அவர் அவர் நாகப்பாம்பு தான் ஆபரணமா வச்சுட்டு இருக்காரு. நம்மள மாதிரி நெக்லஸும் வளையலும் அது கடலும் அப்படி போட்டுக்கல. அதனால்தான் அதை ஆபரணமா வச்சுட்டு இருக்கார். அதுல எல்லாம் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் தன்னலமற்றவராக தியாகத்தின் உருவமாக தியாகராஜாவாக இருக்கிறார். அதனால முப்புற அசுரர்களையும் அவர் அழித்தார் அப்படின்னு சொல்றார். மத வெங்கட் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் அப்படிங்கிறார். இவர பரமசிவனை செஞ்சேவகன்னு சொல்றாரு. ஏன் சேவகன்? சேவகனை நம்ம நிறைய இடத்துல எத்தனை பேரை சொல்லி பார்த்திருக்கோம், அனுபவிச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா கஜமுகாசுரனே கொடுமை, அவனு இப்படித்தான், எல்லா அசுரர்களுமே கொடுமை. அப்போ அந்த உலகத்தை எல்லாம் கொடுமைப்படுத்தினோன்ன துன்பம் தாங்கலைனால சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணி அந்த தோலை எடுத்து தன்னுடைய இதுக்கு போர்த்தி கொண்டார் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இது எல்லா இதுலயும் நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். இந்த சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் அதுல பொற்றவை அருளல்னு ஒரு இது இருக்கு. அதுல பார்த்தோம்னா, கரியின் உரிவை கோர்த்து அணங்காகிய அரியின் உரிவை மேகலையாட்டி
சிலம்பும் சுழலும் புலம்பும் சீரடி அப்படின்னு இளங்கோடிகள் ரொம்ப அழகா இருக்கும். சிலப்பதிகாரம் தான் கரி உரி, அதனாலதான் கரி உரி போர்த்து கொண்டதுனாலதான் கிருத்திவாசன் அப்படின்னு நம்ம சிவபெருமானுக்கு பெயர். ஏன்னா இது எங்க நடந்ததுன்னா தாருகாவனம். இப்ப அந்த தாருகாவனம்னு சொன்னா தெரியாது, வழுவூர்னு அதுக்கு பெயர் சொல்றா, தெரியல. இதெல்லாம் வழுவூர் வீரட்டம் அப்படின்னு சொல்லுவா அந்த இதை வந்துட்டு. இது அவருடைய வீரச் செயல். இன்னொரு வீரச் செயல் கஜமுகாசனர் இது பண்ணி மத வெங்கட் கரி உரி போர்த்த செஞ்சேவகன். ஏன் சேவகன் அப்படின்னு சொன்னா, நம்ம சேவகம், எனக்கு சேவகம் செய்யறதுக்காண்டி வச்சுட்டு இருக்கேன்னா பணியாளு வேலைக்காரன். ஆனா பகவானை எப்படி சொல்ற? சேவகன் அப்படின்னா வீரன் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். செஞ்சேவகன் மிகுந்த சிறந்த வீரனாக இருக்கின்ற, கொடிய பகைவர்களை போரிட்டு அப்படியே போர் செய்தல் செஞ்சேவகம்னு சொல்லப்படுறது. கொடியவர்களோட நேருக்கு நேர் போரிட்டு அவர்களை வெற்றி கொள்றது, அந்த போர் செஞ்சேவகம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ இவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றாரோ, அவர்களை போரிட்டு கொல்றது மட்டும் இல்ல, அவர்கள் சரணடைந்தால் மன்னித்து கூட அவர்களுக்கு அருள் செய்கிறார். அதனாலதான் அப்பேற்பட்ட செயலை செய்தனால செஞ்சேவகன் அப்படின்னு சொல்றார். சிவபெருமான குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் நாம இதுல பார்த்தா அனுபவிக்கலாம். மாணிக்க வாசகர் கீர்த்தி திருவகல் சேவனாகி தின்சிலை ஏந்தி அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் கீர்த்தி திருவகல்ல நம்ம பார்த்திருக்கோம். திருவாசகத்துல இதெல்லாம் அனுபவிச்சா அந்த இதுல அந்த இது வரும். பாரதியார் என்ன சொல்லுவார்? கண்ணன் என் சேவகன் அப்படின்னு, நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் அப்படின்னு பாடுவார். செய்யோய் மயிலேறிய சேவகனேன்னு கந்தன் அனுபூதியில அருணகிரியார் வட சிகரி பட்டுருவ வேல் தொட்ட சேவகனும் அப்படின்னு வேடிச்சி காவலங்கிற வகுப்பு, வளை கடல் கதற நிசிச்சரர் மடிய மலையொடு பொருத முழு சேவகனை அப்படின்னு சேவகன் வகுப்பு. அருணகிரியார் எல்லாம் அழகா சொல்லியிருக்கார். முருகனும் அவ்வளவு வீரம் வாய்ந்தவர் இல்லையா? ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக இருந்தவர் முருகன். அப்பேற்பட்ட வீரம் மிகுந்தவர். தொல் இலங்கை கட்டழித்த சேவகன்னு சிலப்பதிகாரத்துல ராமனை பத்தி சொல்லுவா. இப்படி கஜமுகாசனை சம்ஹரித்த செயலை செஞ்சேவகம் அப்படின்னு அபிராமி பற்றி இதுல சொல்ற. ஏன்னா எப்படி ஆண்மைக்கு வீரம், அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீர செயல் செய்தாதான் பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பா. பெண்களுக்கு அடக்கமும் ஆண்மைக்கு வீரமும் சிறந்ததாக இலக்கணமா பார்க்கப்பட்டது. அதனாலதான் அடக்கும் சக்தியும் அடங்கும் சக்தியும் இது ரெண்டும். அதனால இல்லறம் நன்றாக இருக்குங்கிறத அப்படி சொல்லியிருந்தா அவ இப்ப வீரம்ங்கிறது ஆண்குலத்துக்கு அந்த வீரத்தை வைத்துத்தான் எல்லாமே அவ அந்த காலத்துல அந்த ஆண்களோட வீரத்தை வச்சு எல்லாம் செய்தா. பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கூட அது மூலமா தான் நடக்கும். அதனாலதான் அவருடைய வீர செயலை பார்த்து அபிராமி மயங்கி அவரோடைய பாதி ஆயிட்டாளாம், உடல்லயே பாதி எடுத்துட்டான்னு சொல்லுவா. மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. நாம இத மூக்க பஞ்சசதியில அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா அம்பாள் அவரை விட்டு பிரியாம இருக்கலாம். பிரியாம இருக்கிறது மட்டுமல்ல, அவரை அடையாளத்தையும் போட்டிருக்காங்க. மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி. அதனால அடையாளமா சிவபெருமானோட வேதியில இளம் கொங்குகளோட குறிகள் இருக்கும். ஏன்னா நம்ம அதை பார்த்திருக்கோம். தழுவிக்கொள்வதில் அப்படி ஒரு உயிராக அப்படி செஞ்சாலாம் அம்பாள். ஆற தழுவினாள் அப்படின்னு இறைவி தன் மணவாளன் மீதுள்ள அன்பினால அவரை ஆற தழுவினாளாம். ஏன்னா காஞ்சி இதை பத்தி சொல்லலாம். நம்ம மூக பஞ்சசதியில நம்ம அனுபவிச்சிருக்கோம். காஞ்சியில என்ன சொல்லியிருக்கா? நம்ம காஞ்சி பஞ்சஸ்தலம் பார்த்திருக்கோம். பிருத்திவி ஸ்தலம் நகரேஷு காஞ்சி அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது. அதோட அரசியாக ஆளக்கூடியவளே அம்மாள் காமாட்சி தான். அதனால அவள் அமர்ந்த நிலையில அங்க காட்சி தரா. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். நாட்டை ஆளக்கூடியவள் அவள் அந்த காஞ்சிபுரத்துல. ஆனாலும் இறைவனுக்கு அவள் வீட்டுக்கு அரசி இல்லையா? நாட்டுக்கு அரசினாலும் வீட்டுக்கு கணவனுக்கு இது பண்ணக்கூடியவள் அவள் அந்த மாதிரி. ஏன்னா அந்த அப்பேற்பட்ட அம்பாளை சொல்லும் போது அந்த உயர் பதிவிரதா சிரோன்மணி அப்படின்னு சொல்லுவா. அப்போ கணவனை தொழுது வாழ்பவளை கடவுளும் கைகூப்பி தொழும்னு சிலப்பதிகாரத்துல காமிச்ச இளங்கோடிகள்.
யாரு? கண்ணகிய இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்து கூட்டிட்டு போனாலாம். பூவுலகிற்கு வந்து கோவலனோட வந்து கூட்டிட்டு போனாலாம், மலர் மாறி சூட்டி. அப்ப அவள் வந்து காரணம், கண்ணகி வந்து தன்னுடைய வாழ்நாள்ல கோவலன் தவிர யாரையுமே வணங்கினது இல்லையா. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுவாளை தெய்வம் தொழும் தகைமை திண்ணினால் தெய்வமாய் மன்னக மாதர்க்கு அணியாய கண்ணகி விண்ணக மாதர்க்கு விருந்து அப்படின்னு ஒரு வெண்பால சொல்லியிருப்ப. அந்த மாதிரி அம்பாளும் அப்படித்தான். இந்த கம்பா நதி கஷேத்திரத்துல என்ன பண்றா, மனசுக்குள்ள ஏகாம்பரநாதர் அவர் அந்த ஒரு இது அடியில கம்பா நதி பாயக்கூடிய கஷேத்திரம் அது. அதுல வந்து மணலால சிவலிங்கம் கட்டி அதை வந்து பூஜை பண்ணிட்டு வர. ஒரு தடவை கம்பா நதியில பகவான் வந்து அவளோட இதை சோதிக்கிறதுக்கு வர, வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது அப்படியே அந்த சிவலிங்கத்தை இருக்க கட்டின்றாளாம் அம்பாள் வந்து. அதனால அவளுடைய கரைஞ்சிடக்கூடாது, இந்த சிவலிங்கம் மண்ணால இதானது, அப்படியே இந்த வெள்ளத்துல இதாகக்கூடாதுன்னு தானும் அதோட இதாயிடும்னு ஐக்கியமான மாதிரி. அதனால அவளுடைய கொங்கை குறிகள் வந்து அவருடைய இதுல பட்டது அப்படின்னு பூஜைக்கு நடுவில் கம்பா நதியில வெள்ளம் வரும்போது சிவலிங்கத்தை ஆற தழுவினதுனால மார்பக தழும்பு வளைத்தழும்பு கையை வச்சு இறுக்கி கட்டிக்கிற அந்த வளைத்தழும்பு அவளுடைய கொங்கை தழும்புகள். இதனால தான் சிவபெருமானுக்கு முளைத்தழும்பர் வளைத்தழும்பர் அப்படிங்கிற நாமங்கள்லாம் உண்டு காஞ்சியில சொல்லும் போது. மூக பஞ்சசதியில நம்ம அனுபவிச்சோம். அங்கீத சங்கர தேகாம் அங்குரி தோரஜ கங்கனா ஸ்லேஷை அதிகாட்சி நித்திய தருணி அத்ராட்சம் காஞ்சி தத்புதாம் பாலாம் ஆரியா சதகத்துல அனுபவிச்சிருக்கோம். ஸ்ருதி கம்பா சீமானாம் சிதிலித பரமசிவ தைரிய மகிமானாம் கலையே பாடலிமானாம் கஞ்சன கஞ்சுகித்த புவன பூமானாம் அப்படின்னு ஆரியா சதகத்துல இந்த ஸ்லோகத்துல எல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்பர் சுவாமிகள் வீரட்டான திருத்தாண்டகத்துல எழுந்த திரை நதித்திவலை நனைந்த திங்கள் இளநிலா திகழ்கின்ற வளர்ச்சடையனே கொழும் பவள செங்கனிவாய் காமகோட்டி கொங்கையினை அமர் பொருது கோலம் கொண்ட தழும்புளவே வரைமார்பில் வெண்ணூல் உண்டே சாந்தமுடு சந்தனத்தின் அலறு தங்கி அழுந்திய செந்திரு உருவில் வெண்ணீற்றானே அவனாகில் அதிகை வீரட்டானவே அப்படின்னு சொல்ற. மணிவாச்சகர் துடிக்கொள்ளேர் அடையாள் சுரி குழல் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு கொடி கொள்வான் தடலில் புள்ளி போல் 2 பொங்கொழி தங்கு மார்பினேன்னு அருள் பத்துல மணிவாச்சகர் சொல்லியிருக்க. அதனால தான் எப்படி வந்து அம்பாளோட அந்த கொங்கை தழும்பு அவர் இதுல இருந்தது அப்படின்னு பெரிய புராணத்திலையும் கொலை கழிற்று உரி புனைந்தவர் தம்மே இனி குழைந்து காட்டினார்னு இந்த வரலாற்றையும் சொல்லி யானை தோல் உரித்த கஜம் காசரன் சொல்றாரு இல்லையா, அதையும் வந்து சொல்றார். அப்போ தங்கமலை மேருவையே வில்லாக வளைத்த சங்கரனை தன் அங்கமலையால் குழைத்து விட்டாள் அம்பிகை அப்படின்னு இதுல அழகா சொல்றார் அம்பாளோட பெருமைய. ஏன்னா யாருமே வந்து அவர்கள் துன்பம் அனுபவிக்கிறான்னு நம்மளுக்கு காட்டுறா. அதனால எல்லாவற்றையும் துன்பத்தை அனுபவித்ததால்தான் இன்பம் அதுவும் அனுபவிக்க முடியும். இறைவனே அந்த இன்பத்தை அனுபவித்து காட்டுறதுனால தான் இன்பத்தை நாமளும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இதுல. கோ கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே அப்படின்னு சொல்ற. கோ கனக ஏன்னா இறைவனுக்கு என்ன செய்யும், காமனை அழித்தர் இல்லையா, அதே ஆக்கவும் அவருக்கு தெரியும், அழிக்கவும் தெரியும் ஆக்கவும் தெரியும். ஆனா நாம என்ன பண்றோம், காம வசப்படத்தான் நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு அதை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்காம இருக்கு இல்லையா. அப்போ அது ஞானிகளால கூட முடியாது. எத்தனையோ இதுல பார்த்துருக்கோம், தவம் பண்ணிட்டு இருப்பா, அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு இந்திரன் வந்து நம்பை மேனகை ஊர்வசில அனுப்பிச்சு டான்ஸ் ஆட சொல்லி காமம் ஆசை, பெண் ஆசை, மண்ணாசை, பொன்னாசை எல்லாமே இருக்கு. அப்போ வந்து ஞானிகளால கூட கடக்க முடியாதது காமம் அப்படின்னு புராணங்கள்ல நம்ம பாக்குறோம். அப்ப பெண்ணாசை அப்படின்னு, ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் அனுபவிச்சிருக்கோம். அருணகிரியார் எப்படி சொன்னார், பட்டினத்தடிகளார் எல்லாரும் பாடியிருக்கா. பெண்ணாசை அப்படிங்கிறது எல்லா உயிர் இனங்கள், இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் பெண்ணாசைங்கிறது இருக்கு. காமன் அதான் மன்மதன். அதனால தான் பெண்ணாசை வெறுத்து ஒதுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றதுன்னு கந்தர் அனுபூதியில அருணகிரியார் தான் நிறைய அனுபவிச்சதை வச்சு சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் அப்படின்னு முருகன் கிட்டக்கையும் மாதா அப்படின்னு சொல்லிட்டு முருகனிடம், மாதா என் மடந்தையரை போற்றி வாழ என் முன் நீதான்
வெளிவந்து நிற்க வேண்டும்னு அகத்தியர் பெருமான் அபிராமிகிட்ட எல்லாம் வேண்டினதெல்லாம் சொல்றார். பொய்யெல்லாம் மெய்யென்றே புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமல் காத்தருளி அப்படின்னு சொல்ற. பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணல் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன். இன்னும் என்ன சொல்றார்? தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ் உருவி அப்படின்னு மணிவாசகர் பாடல் ரொம்ப நம்ம அனுபவிக்கிறோம். காம கணையிலிருந்து என்னை நீ மீட்டு எடுத்தாய், அப்படி இறைவன் காப்பாற்றினான்னு சொல்ற. அதனாலதான் ராமபானம் ஒன்றை இரண்டாக்கும், காமபானம் இரண்டை ஒன்றாக்கும். என்ன அழகு இல்ல? ராமபானம் ஒன்றை இரண்டாக்கும், காமபானம் இரண்டை ஒன்றாக்குமா. அதனால அந்த காமனை வெற்றி கொள்வதற்கு சதா அப்படின்னு, காம ஜெயம் பெறுவதற்கு சதாவும் நாமம் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ இந்த மன்மதன பானங்களாகிய கரும்பு வில்லு மலர் அம்புகள் அம்பாள் தன் கையில வச்சுட்டு இருக்காளாம். அப்போ எதனாலன்னா அந்த காம இதுலேருந்து அவங்களை வீட்டெடுக்கிறதுக்கு அம்பாளா மட்டும்தான் முடியும். அதனாலதான் அன்னையினுடைய துணையின் மூலமாக அந்த காமனை நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். அந்த காமபானமாகிய கரும்பு வில்லையும் மலரம்புகளையும் ஏந்திய அபிராமி அன்னை, அதனால நீ எப்பொழுதும் அதை எனக்கு அந்த ஞாபகப்படுத்தி அதை வெற்றி கொள்வதற்கு நீ எப்பொழுதும் என் நெஞ்சிலேயே நீ குடிகொள்ள வேண்டும் அப்படின்னு என் சிந்தையதேன்னு சொல்ற. எனக்கு சிந்தை அப்படின்னா அது உன்னுடைய சிந்தையாகத்தான் இருக்கணும். எனக்குன்னு ஒரு தனி சிந்தைங்கிறதே இல்லை. எப்பொழுதும் உன்னுடைய சிந்தை தான் என்னுடைய சிந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என் சிந்தையதே, எப்பொழுது எந்த ஞாபகம்? உன்னுடைய கை அம்புகள் மலர் அம்புகள், அந்த வில்லு கனக செங்கை கரும்பும் மலரும். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். என்ன எப்படி பண்ணியிருக்கான்னா, மனசுங்கிறத எடுத்துட்டு அதைத்தான் இதா வச்சுட்டு இந்த அம்புகள் வச்சுட்டு இருக்கான்னா அதைத்தான் அடக்கி ஆளக்கூடியவளாக. அதனால காமனை வெற்றி கொள்வதற்கு உன்னுடைய சிந்தை ஒன்றே என் நெஞ்சில் இருந்தால் என்னுடைய சிந்தையில் இருக்கணும், உன் சிந்தை தான் என் சிந்தையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறார். நாமளும் வேண்டிப்போம். அதுல அந்த சிந்தையில இருந்துட்டோம்னா அடுத்த பிறவிங்கிறதே நமக்கு இருக்காது. அதுல சொல்ற மாதிரி அழகா அந்த வில்ல வச்சுட்டு என்னுடைய மனம்ங்கிறத உன்னுடைய இதுல வச்சுட்டு அதை அடக்கி ஆளுவதற்கு இந்த அங்குசம் பாசம் எல்லாத்தையும் வச்சுட்டு பாசத்தை வச்சு கட்டி இழுத்து அங்குசம் வச்சு என்னை இது பண்ணி எல்லாம் நெறிப்படுத்துன்னு வேண்டிக்கிற மாதிரி அந்த அம்பாளை நாமளும் வேண்டிப்போம். என்னுடைய மனசுங்கிறத உன் கையில கொடுத்துட்டேமா, நீ இது பண்ணணும் அப்படின்னு இதுல சொல்ற மாதிரி பகவான் கையில கொடுத்துட்டா அந்த குரங்கு மனம் என்கிற குரங்கு நீ ஆட்டி போய் எங்கிட்ட கொடுத்தா அது என்ன ஆட்டி வச்சிரும். அதனால அந்த லகானை நீ வச்சுக்கோ, நீ ஆட்டு, அதுபடி ஆடும் என் மனசு அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதால் சிவானந்த லகரியில சொல்ற மாதிரி நம்ம மனசை அம்பாள் கிட்டக்க என்னோட சிந்தை ஃபுல்லா நீயே நிறைந்திருக்கணும்னு நாமளும் வேண்டிப்போம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.